ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா புதுசாக டிஎன்பிசியில் வந்துட்டு எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்களே, மெயின்ஸ் எப்படி படிக்க போகிறோம் பயத்தில் இருக்கீங்களா? கவலையை விடுங்க. உங்களுக்காக ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி வந்துட்டு புதுசாக ஒரு எத்திக்ஸ் செஷனே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விஜயதசமி 12th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, செப்பரேட் செஷன் ஃபார் திருக்குறள், கேஸ் ஸ்டடி டிஸ்கஷன்ஸ். கேஸ் ஸ்டடி இருக்குமான்னு தெரியல, பட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் ஆல்சோ எப்படி ஒரு எத்திக்ஸ் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம இங்கே வந்துட்டு என்னென்னா related to many nuances of ethics. For example, honesty-na என்ன, integrity-na என்ன, honesty-na என்ன, truth-na என்ன, இது எல்லாமே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், ஹானஸ்டி அப்படின்னு கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பீயிங் ட்ரூத்ஃபுல்பாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு என்னென்னா என் பையன் ரொம்ப நல்ல பையன், என் பையன் ரொம்ப டீட்டோட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் எங்கள் அம்மா உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சி அவங்க சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹானஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி நான் வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ட்ரூத் வேறு, பட் ஹானஸ்டிங்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரி சில நியூவான்சஸ் எல்லாம் நம்ம இங்கே படிப்போம். அண்ட் ஆல்சோ இந்த நியூவான்சஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர்ஸும் எழுதணும். இது எல்லாத்தையும் தான் உங்கள்கிட்ட டிஎன்பிசியும் எக்ஸ்பெக்ட் பண்ணும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.